சிக்கல்களுக்கும் சரி, பிரச் தீர்வுகளுக்கும் சரி, சொற்களே பிரதானம் அப்படின்னு முடிச்சிருந்தாரு கடந்த அத்தியாயத்துல. சொற்களின் பிறப்பிடம் என்பது சிந்தனைகளே. எம் சிந்தனைக்கு எவர் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குறியோடையும், ஒரு கேள்விக்குறியோடையும் அந்த கேள்விய முடிச்சிருந்தாரு. இப்ப அத தொடர்ந்து நாம அத்தியாயம் 15க்குள்ள போறோம். அதற்கான அணிந்துரை மிக சிறப்பானதாக அமைஞ்சிருக்குது. அந்த அணிந்துரைய குடுத்தவங்க கார்த்திகேயன், கன்சல்டன்ட், டிசிஎஸ், பெங்களூர். புத்தகம் அல்ல, பொக்கிஷம். பட்டுத் தெளியும் இந்த காலத்தில் அனுபவத் தொகுப்பை படித்தே தெளிய உதவும் இணையில்லா இப்புத்தகம் வரப்பிரசாதம் எனச் சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத தொடர்ந்து நம்ம இந்த அத்தியாயத்திற்குள்ள செல்லலாம். ஊனம் என்பது மோசமான மனோபாவம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடை மழை பெய்து ஓய்ந்திருக்கும் இளம் காலை பொழுது. வழக்கமாக ஓட்டப்பயிற்சி செய்யும் பாதை, வழக்கத்திற்கு மாறாக குறைந்த வேகத்தில் அந்த தருணத்தை ரசித்தபடி நடந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த காலடியில் குதிகால் ஊன்றி முழு பாதத்தையும் பதிக்கும் முன் தரையை பார்த்திருந்தேன். ஏதோ ஒன்று பார்வையில் பட்டு மூளைக்குச் சென்று மனத்திற்குள் பாய்ந்து உறுத்துகிறது. அந்த ஏதோ ஒன்று பாதையை குறுக்காக கடந்து கொண்டிருக்கும் நத்தை. சட்டென பாதத்தை சுழற்றி பதித்து தடுமாறி நிதானித்து பார்க்கிறேன். நத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேளை நொறுங்கவில்லை. நத்தை ஒருபோதும் மனிதர்கள் மற்றும் குடியிருப்புகளை அறிந்திருக்காது. மனிதர்கள் அணியும் கனத்த காலணிகளை அறிந்திருக்காது. மனிதர்கள் தம் அவசரத்தால், கவனக்குறைவால் தன்னை நொறுக்குவார்கள் என அறிந்திருக்காது. இந்த பூமி தனக்கானதும் என்று மட்டுமே அறிந்திருக்கலாம். மற்றபடி ஏதும் அறியாத நத்தை ஓர் மழை விடியலில் கூட்டிலிருந்து தலை நீட்டி தன்னை ஒரு பயணத்திற்கு ஆட்படுத்துவது போல்தான் ஏராளமான குழந்தைகள் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள். எதுவும் அறியாத, தெரியாத அந்த குழந்தைகளை ஏதோ ஒன்று சுதாரித்துக் கொள்ள துளியும் அவகாசம் தராமல் சட்டென நொறுக்கிவிட்டு போய்விடுவதும் உண்டு. தன்னை கதகளி நடனக்காரியாக கருதி கொண்டிருக்கும் 13 வயது மாளவிகா ஒரு நாள் தன் ஜீன்ஸ் பேண்டில் கிழித்திருக்கும் பாக்கெட்டை ஃபெவிகால் கொண்டு ஒட்டி சரி செய்ய முயற்சி எடுக்கிறாள். அப்படி ஒட்டியதன் மேல் ஓங்கி அடித்து உறுதிப்படுத்த சற்று கனமான பொருள் வேண்டுமென வெளியில் வந்து தேடியவளின் கைக்கு உருண்டையான பொருள் ஒன்று கிடைக்கிறது. தன் அறைக்கு எடுத்து வந்து ஃபெவிகால் ஒட்டிய பேண்ட் பாக்கெட் மீது 2 கைகளாலும் பிடித்தபடி ஓங்கி அடித்த பின்புதான் தெரிந்தது அது ஒரு வெடிகுண்டு என்று. அந்த பகுதியில் இருந்த வெடிபொருள் கிடங்கில் சமீபத்தில்தான் விபத்து ஏற்பட்டு அதன் சிதைவுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. வீட்டில் இருந்தவர்கள் அந்த பெரும் வெடிச்சத்தம் தங்கள் வீட்டு டிவியிலிருந்து வந்திருக்கலாம் என முதலில் கருதுகிறார்கள். 2 கைகளும் துண்டாகி, கால்கள் சிதறி, நரம்பு மண்டலம் சிதைந்து, வலி உணர்வு கூட இல்லாமல் நிலை குலைந்து நிற்கிறாள் மாளவிகா. ஓடி வந்த அம்மா 2 கைகளும் இழந்த மகளை பார்த்து கதற, குடும்பத்தினர் கைகளில் துணிகளை கட்டி காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் தன் கால் தனியே விழப்போவதாக மாளவிகா சொல்வதை கேட்டு உடன் வந்தோர் அலறுகிறார்கள். மாளவிகா பிழைக்க வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சிகிச்சை தொடங்குகிறது. 4 நாட்கள் கழித்துதான் வலியினை உணர ஆரம்பிக்கிறாள். கற்பனை செய்ய முடியாத வலி. துண்டான கைகளை விட குண்டு துளைத்த கால்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. மிரட்டும் அளவிலான எண்ணிக்கையில் எலும்பு முறிவுகள். வெடிகுண்டின் துகள்களை அகற்றவே 2 மாத காலம் தேவைப்பட்டது. ஏறத்தாழ 18 மாத சிகிச்சை. பிழைத்து வருகிறாள். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு கல்வி பாதிக்கப்பட்டிருந்தது. விளையாட்டுத்தனம் மிகுந்த மாளவிகா அதுவரை ஓரளவு மட்டுமே கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்தாள். விபத்து, சிகிச்சை என நீண்ட இடைவெளிக்கு பிறகு தம் 10ஆம் வகுப்பு தேர்வினை தனித்தேர்வு எழுதும் மாணவியாக சந்திக்க தயாராகிறாள். கைகள் இல்லாததால் அவள் பதில்களை சொல்ல மற்றொருவர் எழுதலாம். தேர்வு 3 மாதம் இருந்த சூழலில் பிழைக்க மாட்டாள் எனச் சொன்னதையும் கடந்து பிழைத்திருப்பது நினைவிற்கு வருகிறது. இந்த தேர்வின் மூலம் தன்னை உலகிற்கு நிரூபிக்க விரும்புகிறாள். உள்ளூர் தனியார் பயிற்சி மையம் ஒன்றின் உதவியுடன் தேர்வு எழுத விண்ணப்பிக்கிறாள். வேட்கையோடு படிக்கிறாள். தேர்வில் பதில்களை சொல்லி எழுத பணிக்கிறாள். தேர்வு முடிவுகள் வெளியான போது பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது. 2 பாடங்களில் 100 மதிப்பெண்கள்.
இந்தியில் மாநிலத்தில் முதலிடம் என மாளவிகா தன்னை நிரூபித்திருந்தாள். விபத்தில் வீழ்ந்தவள் தேர்வில் பிரம்மாண்டமாய் எழுந்து நின்றதை அறிந்த ஊடகங்கள் படையெடுத்தன. செய்திகளை கேள்விப்பட்ட அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நேரில் அழைத்து பாராட்டுகிறார். வாழ்க்கையே தொலைந்து விட்டது, இனி எதுவும் மாறப்போவதில்லை என முன்பு நினைத்திருந்த மாளவிகா இனி கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் எதிர்காலத்தை நோக்கி சமரசமின்றி பயணிக்க வேண்டுமென முடிவெடுக்கிறாள். உடல் ஊனம் ஒரு தடையில்லை என உலகிற்கு நிரூபித்தவள் 12ஆம் வகுப்பு முடித்து டெல்லி செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் பட்டம் பெறுகிறாள். அதன் பின்னர் புதுடெல்லியில் சோஷியல் ஒர்க்ஸ் படிப்பில் முதுநிலை படிப்பை மேற்கொண்ட போது சமூகத்தின் மீது கொண்ட பார்வை முற்றிலும் மாறியது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சியளிப்பது அவளது முதுகலை பாடத்திட்டத்தில் ஒரு அங்கமாக இருந்தது. தான் பயிற்சியளித்த குழந்தைகளின் பலத்தையும் தைரியத்தையும் நேருக்கு நேர் பார்த்தாள். விபத்துக்கு பின் அவள் வாழ்க்கையே பறிபோய்விட்டது. யாரும் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், அவளால் எது முடியும் எது முடியாது என்று அவளை சுற்றியிருந்தவர்கள் தொடர்ந்து பட்டியலிட்டனர். முதலில் அவற்றையெல்லாம் நம்பிய மாளவிகாவிற்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் பழகிய பின் சிந்தனையில் மாற்றம் நிகழத் தொடங்கியது. தன் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தாள். எண்ணங்களில் பல மாற்றங்கள் தோன்றின. ஊனம் என்பது மோசமான மனோபாவம் மட்டுமே என்னும் ஸ்டாக் ஹாமில்டனின் சொற்கள் மந்திரமாகின்றன. தன்னை நம்ப ஆரம்பித்ததும் தான் அந்த மாயாஜாலம் நடந்தது என்பதை உணர்ந்தாள். கல்வி பயணத்தில் இடைவிடாது பயணித்த மாளவிகா தற்போது முனைவர் மாளவிகா. கால்களில் அதிகமான காயங்களையும் சிதைவுகளையும் சந்தித்திருந்தவள் எழுந்து நடப்பதே சிரமம் என அச்சுறுத்தியதை மறுத்து உடல் ஊனமுற்றோருக்கான சிறப்பு ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மாடலாக ரேம்ப் வாக் செய்தும் தான் ஒரு முன்மாதிரி என நிரூபித்தவள் இன்று உலகம் முழுவதும் ஊக்கம் தரும் பேச்சாளராக பறந்து கொண்டிருக்கிறாள். அவற்றில் மிக முக்கியமானது ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றியது. உலக பொருளாதார மன்றத்தில் இந்திய பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றி முடித்த போது அரங்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது. 2018ஆம் ஆண்டு மகளிர் தினத்தில் நாரி சக்தி புரஸ்கார் எனும் உயரிய விருது குடியரசுத் தலைவரிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. பரபரப்பான மனிதர்கள் புழங்கும் பாதைகளில் நத்தைகளுக்கு அவைகளின் வேகமே குறைபாடாக இருக்கலாம். ஆனால் அதன் பொருட்டு நத்தைகள் ஒருபோதும் தன்னை கூட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொள்வதில்லை. பயணிக்கும் போது நொறுங்கி சிதைந்து போய்விடுகிறோம் என்பதற்காக அவை தங்களுக்கு பிறப்பே வேண்டாம் என்று மறுப்பதும் இல்லை. எத்தனை இடர்கள் வரினும் எல்லோரின் வாழ்க்கைக்கும் தேவையும் அர்த்தமும் இருக்கவே செய்கின்றன. எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் மறுதலிக்க முடியாது. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முதலில் நம்மை நாமே கொண்டாட பழகுதல் வேண்டும். தன்னை கொண்டாடுதல் என்பதே நேசிப்பின் ஆதி. நமக்கென வழங்கப்பட்டது எதுவாக இருப்பினும் அதை கொண்டாடும் மனநிலை வராமல் ஒருபோதும் அவற்றை கருவியாக மாற்றி நாம் எட்ட வேண்டியதை எட்ட முடியாது. தினசரி பல் துலக்குவது போல், சில கடமைகளை தவறாமல் செய்வது போல் ஓரிரு முறைகளேனும் நம்மை நாமே உற்று பார்த்து நம்மிடம் இருக்கும் நல்லவைகளை நினைத்து பாராட்டிக் கொள்வதில் என்ன சிரமம் இருந்துவிடப் போகிறது? இந்த பாராட்டு என்பது எதனுடனும் ஒப்பிட முடியாத ஆகப்பெரிய உந்து சக்தி. எது இல்லையோ அவற்றை புறம் தள்ளி, எது இருக்கிறதோ அவற்றை முன்னிறுத்தியும் வலிமையும் தெளிவும் இந்த சுய பாராட்டிற்கு உண்டு. தன்னிடம் இல்லாததை ஒதுக்கிவிட்டு இருப்பதை கொண்டு பயணிப்பதைத்தான் மாளவிகா செய்தார். நத்தைகளும் செய்கின்றன. இதுவரை நிகழ்ந்தவைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதோ இந்த புள்ளியிலிருந்து இருப்பதை வைத்து துவங்குவோம். எல்லோருக்கும் அவர்களுக்கான மிச்சமிருக்கும் வாழ்க்கை இன்னும் வாழ்ந்து பார்க்கப்படாமலேயே இருக்கிறது. தம்மிடம் இருக்கும் குறைகளை கடந்து தன்னை கொண்டாடுகிறவர்கள் மட்டுமே நினைத்தவற்றை எட்டும் உரிமைகளை பெறுகிறார்கள். சரி, அப்படி கொண்டாட என்ன இருக்கிறதென கேட்டால் தம்மிடம் இருக்கும் குணம், திறமை, திறன் ஆகியவற்றை பட்டியலிட்டால் புரிந்துவிடும். அப்படி ஒரு பட்டியலை தயாரிக்கும் தைரியம் வந்துவிட்டாலே வாழ்க்கையின் கடிவாளம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதென அர்த்தம். சொல்வதற்கும் கேட்பதற்கும் எளிதுதான். ஆனால் அப்படி பட்டியலிட மனதில் உரம், நிதானம், தெளிவு, ஆர்வம், நம்பிக்கை வேண்டும். வழங்கப்பட்டது எதுவாகினும் வாழ்ந்து காட்டுவேன் என்னும் உறுதி கொண்டவர்களுக்கு, இந்த வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் என கருதுபவர்களுக்கு உரம், நிதானம், தெளிவு,
ஆர்வம், நம்பிக்கை உள்ளிட்ட அனைத்துமே மிக எளிதில் கிட்டிவிடும். உங்க பட்டியலை தயாரிச்சுட்டு வாங்க. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம்.